بسم الله الرحمن الرحيم. إن الحمد والثناء لله والنعمة والعزة لله والجبروت والملكوت لله والملك والشكر لله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. صدق الله العظيم العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إن رحمتي سبقت غضبي. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வ உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து நீதமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் தனித்தவன், அவன் இணை துணையற்றவன், அவன் ஏகன், அவன் சகல காரியங்களை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. அவன் யார் மூலமாகவும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இரேற்றமும் எமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த உத்தம தூதர், நட்புடங்களால் நகை போடப்பட்ட நாதர், மக்கத்து வேந்தர், மதீனத்து மாமன்னர், ஏழைகளின் அரசன், கண்மணி ஹபீப் முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவம் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்துணை நல்லடியார்கள் மீது அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை, தன்னுடைய பாவ மன்னிப்பை, தன்னுடைய அருளை, தன்னுடைய ரஹ்மத்தை, தன்னுடைய பொருத்தத்தை அல்லாஹ் சொல்லுவானாக. புனித ஜும்ஆவுக்கு சமூகம் படைத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்னை இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவரை எல்லா சந்தர்ப்பத்திலையும், எல்லா கட்டங்களிலும், எல்லா இடங்களிலும், அது நான் தனிமையாக இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, இருட்டில் இருந்தாலும் சரி, வெளிச்சத்தில் இருந்தாலும் சரி, படைத்தவரை எல்லா சந்தர்ப்பத்திலையும் பயந்து அஞ்சி வாழும்படி முதலில் அடியே நடக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசீகர் நல்லுபதேசம் செய்து கொள்ளக்கூடியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துடைய வாழ்க்கையை குறுகிய ஒரு காலம் தந்து எம்மவர்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். இந்த உலகத்தில் எவ்வளவு படிப்புகள்
செல்வம் இருந்தாலும், எவ்வளவு பட்டம் பதவி இருந்தாலும், எவ்வளவு கண்ணியம் இருந்தாலும், எவ்வளவு அந்தஸ்து இருந்தாலும், எவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும், எல்லா கண்ணியங்களை விடவும், எல்லா சிறப்புகளை விடவும், எல்லா படிப்புகளை விடவும், எல்லா பதவிகளை விடவும் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறங்காதவனாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியாதே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் யார் என்று தெரியாதே. உலகத்தில் வாழ்றாரே, காலங்கள் நேரங்களை செலவழிக்கிறாரே, தான் தோண்டித்தனமாக உலகத்தில் வாழ்கிறாரே. அன்பானவர்களே, இவர் கொண்டாலும் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பெற்ற நல்லடியானாக வாழ முடியாது, நல்லடியானாக வர முடியாது. எப்பொழுது ஒரு மனிதன் அல்லாஹ்வை விளங்கி அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை விளங்கி யார் இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய பார்வையாக இருந்தாலும் சரி, பேசக்கூடிய பேச்சாக இருந்தாலும் சரி, சிந்திக்கக்கூடிய சிந்தனையாக இருந்தாலும் சரி, ஓதக்கூடிய ஓதலாக இருந்தாலும் சரி, எதுவுமே கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவாக இருந்தாலும் சரி, எல்லாமே அதற்கு பின்னால் இருக்குமாக இருந்தால் அப்பொழுதுதான் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அந்த அடியான் மீது சுரந்தருள்வான். எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், என்னை விளங்க வேண்டுமா? படைச்சவன் சொல்றான், ஏழு வானங்கள் ஏழு பூமிகளை படைச்சவன், மனிதனை படைத்தவன், இந்திரிய துணியிலிருந்து மனிதனை படைத்தவன். படைப்பை யாரும் சொல்லல, அல்லாஹ்வுடைய புத்தகம் அல்குர்ஆன் தான் சொல்லுது. மரங்களை படைத்திருக்கிறான், இடி மின்னல் மேகம் காலம் நேரம் மணித்தியாலம் எல்லாத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். படைத்தவன் சொல்லுகிறான், நீ என்னை விளங்க வேண்டுமாக இருந்தா என்னுடைய படைப்பை விளங்கிக் கொள் என்பதாக அல்லாஹ் அடியார்களை பார்த்து சொல்கிறான். அல்லாஹ்வுடைய படைப்பை விளங்காம அல்லாஹ்வுடைய அறிவு எமக்கு கிடைக்கும் என்றால் அது ஒரு போதும் கிடைக்காது. கண்ணியமானவர்களே, அஃபலா யன்ظுரூன இலல் இபிலி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபியத் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் வ இலல் அர்லி கைஃப சுதிஹத். என்னை விளங்கணுமா? என்னுடைய படைப்பை பார். என்னை பற்றி நீ அறியணுமா? என்னுடைய படைப்பை பார், நீ என்னை விளங்கிக் கொள்வாய் மனிதனே. அஃபலா யன்ظுரூன இலல் இபிலி கைஃப குலிகத். நான் ஒட்டகத்தை எவ்வாறு படைத்திருக்கிறேன், நீ அதை பார்க்க மாட்டியா மனிதனே? ஏன் அல்லாஹ் ஆடு மாடுக்கு உதாரணம் சொல்லாம ஏன் அல்லாஹ் ஒட்டகத்துக்கு உதாரணம் சொல்ல வேண்டும்? அன்பானவர்களே, சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? எப்படியாவது அல்லாஹ் ஏன் ஒட்டகத்துக்கு உதாரணம் சொல்கிறான் தெரியுமா? ஒட்டகத்தில் உள்ள ஒன்றுமே கழிவு இல்லாத பொருட்கள். ஒட்டகத்தில் உள்ள எல்லாமே, அது மனமாக இருக்கலாம், சிறுநீராக இருக்கலாம், தோலாக இருக்கலாம், இறைச்சியாக இருக்கலாம், எலும்பாக இருக்கலாம். ஒட்டகத்துடைய ஒரு உறுப்பும் கழிவில்லாதது. அதனால அல்லாஹ் ஒட்டகத்துக்கு உதாரணம் சொல்றான். மனிதனே, ஒட்டகத்தை எவ்வாறு படைத்திருக்கிறேன், கொஞ்சம் ஒட்டகத்தை பார் மனிதனே. வஇலஸ் ஸமாஇ கைஃப ருஃபியத். இந்த வானத்தை நான் எவ்வாறு உயர்த்திருக்கிறேன். வஇலல் ஜிபாலி கைஃப நுஸிபத். இந்த பூமி ஆடாம அசையாம இருப்பதற்காக வேண்டி பெரும் பெரும் மலைகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். மலைகள் படைக்கப்பட்டதனால்தான் பூமி ஆடாம அசையாம இருக்கிறது. மூணாவது ஆதாரம். வஇலல் அர்லி கைஃப சுதிஹத். நான் இந்த மனிதன் வாழ்வதற்காக வேண்டி பூமியை விரித்திருக்கிறேன். இலங்கையை மட்டும் அல்லாஹ் விரிக்கல்ல, இந்தியாவை மட்டும் விரிக்கல்ல, பாகிஸ்தானை மட்டும் விரிக்கல்ல, முழு நாட்டையும் அல்லாஹ் விரித்திருக்கிறான். மனித சமூகம் வாழ வேண்டும், மனித சமூகம் வாழ வேண்டும். அல்லாஹ்வை விளங்கணுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய படைப்பை விளங்க வேண்டும். முஸ்லிம் ஹதீஸ் வருகிறது, அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு
அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகைக்கு பின்னால மிம்பர்ல ஏறுவாங்க. ஏறி படைப்புடைய ஆரம்பத்தை பற்றி பேசுவாங்க. படைப்புடைய ஆரம்ப பற்றி பேசுவாங்க. லுகருடைய டைம் ஆயினா மிம்பர்லேருந்து இறங்கி லுகரை தொழுவதற்கு பின்னால் திரும்ப மிம்பர்ல ஏறுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைப்பை பற்றி பேசுவார்கள். அசருடைய நேரமாகினா இறங்கி திரும்ப தொழுது விட்டு திரும்ப ஏறி படைப்பை பற்றி பேசுவார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு நாள் முழுக்க அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைப்பை பற்றி பயான் செய்தார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு பாடத்தை கிதாபுல கொண்டு வராங்க. கிதாபு பதீல் ஹல்க், படைப்புடைய ஆரம்பம். படைப்புடைய நாங்க எல்லாரும் வழங்கியிருக்கிற என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதலாவது படைப்பு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் என்று என்னுடைய குத்பாவுடைய தலைப்பும் இதுதான். என்று என்னுடைய குத்பாவுடைய தலைப்பும் இதுதான். கண்ணியமானவர்களே, இன்றையிலிருந்து ஒவ்வொரு மனிதனும் விளங்கிக் கொள்ளுங்க, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை முதலாவது படைப்பா அல்லாஹ் படைக்கல. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் கொண்டு வராங்க. படைப்புடைய ஆரம்பத்தை பற்றி பேசும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைப்பதற்கு முன்னால் 15 விதமான படைப்புகளை அல்லாஹ் படைத்தான். எத்தனை படைப்பு? 15 விதமான படைப்புகளை படைத்து விட்டுதான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் படைத்தான். அந்த 15 வகையான படைப்புகளில் முதலாவது படைப்பு என்ன? இரண்டாவது படைப்பு என்ன? மூணாவது படைப்பு என்ன? நாலாவது படைப்பு என்ன? 15வது படைப்பு என்ன? ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்தத்தான் வந்திருக்கிறேன். இரண்டாம் அறிவு மங்கி போன காலம், ஆளுங்கள் மௌத்தாகிக் கொண்டே போறாங்க. உலகத்துல படைக்கப்பட்ட நாம் படைப்பை பற்றி வழங்கல்ல. உலகத்தில் உள்ள எல்லா படிப்புகளையும் பட்டதாரிகளையும் படிச்சு முடிச்சிட்டோம். உலகத்துல BA இருக்கிறதா, MA இருக்கிறதா, PhD இருக்கிறதா, எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டோம். அல்லாஹ் படைப்பை இன்னும் படிச்சு முடிக்கல. அல்லாஹ் 19வது வயசு மதீனாவுல இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் முஸ்லிம்களுடைய வரலாற்று புத்தகத்தை எழுதினார். பிதாயா வன்னியாயா நிறைய வரலாற்று புத்தகம் இருக்கிறது. வரலாற்று ஆசிரியர்கள் பிரபல்யமான வரலாற்று ஆசிரியர் தான் ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ் வரலாற்றை எழுதினார். கண்ணியமானவர்களே, 19வது வயசு இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் வாபஸ் போக்கு யோசிக்கிற 19 வயசு தானே, சின்ன வயசு, படுக்கணும், நம்ம பள்ளிக்கு போயிடுவோம், நம்ம பள்ளிக்கு போயிடுவோம். 19வது வயசு சந்திர வெளிச்சத்திலிருந்து முதலாவது கிதாபை எழுதினார் புகாரி ரஹிமஹுல்லாஹ். அதுதான் தாரீகுல் கபீர். தாரீகுல் கபீரை எழுதினார், முதலாவது புத்தகம். அந்த புத்தகத்திலே இந்த படைப்புடைய ஆரம்பத்தை கொண்டு வருகிறார். படைப்புடைய ஆரம்பத்தை கொண்டு வருகிறார். சஹீஹுல் புகாரியிலேயும் பதுல் ஹல்க் என்ற பாடம் இருக்கிறது. பிறகு பாருங்க, எப்படி வஹீ என்று பாடம் இருக்கிறதோ அதே மாதிரி சொர்க்கம் படைக்கப்பட்டது என்று ஒரு பாடம் இருக்கிறதோ அதே மாதிரிதான் படைப்புடைய ஆரம்பத்தையும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் கொண்டு வராங்க. அல்லாஹ் முதலாவது படைத்த படைப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அர்ஷையும் குர்சியையும் படைத்தான். அல்லாஹ்வுடைய அர்ஷையும் குர்சியும் தான் அல்லாஹ் முதலாவது படைத்தான். ஆயத்துல் குர்சி குர்ஆன்ல பிரம்மாண்டமான ஆயத்து ஆயத்துல் குர்சி. இந்த ஆயத்துல் குர்சிக்குள்ள 17 தன்மைகளை 17 விசேட தன்மைகள் அல்லாஹ் தன்னை பற்றி பேசின சூரா
ஆயத்துல் குர்சி அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, என்ன தவிர கடவுள் இல்லை, என்ன தவிர இலாஹ் இல்லை, வணங்குவதற்கு தகுதியானவர் என்ன தவிர வேறு யாரும் உலகத்தில் இருக்க முடியாது. நான் தான் அல்லாஹ், அன ஜப்பார், அன கஃபார், அன வஹ்ஹாப், அன ரஸாக். உதவி கொள்வதாக இருந்தாலும் சரி, சாப்பாடு தாரதாக இருந்தாலும் சரி, வணங்குவதாக இருந்தாலும் சரி, ஹல்லாக்குல் அதீம், பிரம்மாண்டமான படைப்பாளன் அல்லாஹ். அன ஹல்லாக், நான் தான் படைச்சு. அல்லாஹ் சொல்றான் இந்த இடத்துல, என்ன தவிர இலாஹ் கடவுள் இல்ல. அல் ஹை, நான் உயிர் உள்ளவன். அல்லாஹ்க்கு மௌத் இருக்கா? அல்லாஹ்க்கு மௌத் இல்லை. மௌத் இல்லாத ஒருத்தன் தான் அல்லாஹ். அல் ஹை, அல் கய்யூம், அனைத்தையும் நிலைநாட்டக்கூடிய ரப்புனான், அனைத்தையும் செய்வேன். الحي القيوم لا تأخذه سنة ولا نوم. சினத்துன் என்ற வார்த்தையை அல்லாஹ் இந்த இடத்துல பயன்படுத்துகிறான். சினத்துன் சின்ன தூக்கமும் இல்லை, பெரிய தூக்கமும் இல்லை. சினத்துன் கருத்து அல்ல, சின்ன தூக்கமும் கூட இல்லை. சின்ன தூக்கம் வேண்டாம், ஜும்மாவுக்கு வந்து கொஞ்ச நேரம் கண் அசஞ்சிட்டு பயான் செய்யக்கூடிய அதுல கொஞ்சம் சத்தம் போட்டாங்கன்னா கொஞ்சம் பிடிக்கிறது பார்க்க, கொஞ்சம் இதுக்குத்தான் சொல்ற சினத்துன். இதுக்குத்தான் சொல்றது அளவாக சினத்துன். வரானோம் லஹுமா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்ள், வானம் பூமியுடைய ஆட்சியாளன். வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் அனைத்துடைய ஆட்சியாளர், அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ். லஹு மா ஃபிஸ் ஸமாவாத் வ மா ஃபில் அர்ள் மன் அல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம யாரும் வாய் திறக்கலாது. அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், மீகாயில் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம யாருக்கும் வாய் திறக்கவும் மேலாது, யாரும் சிபாரிசு செய்யவும் மேலாது. இந்த முன்னால பின்னால என்ன நடக்கிறதுங்கிறது எல்லாத்தையும் அறிஞ்சவன் அவன். முன்னால பின்னால ولا يحيطون بشيء من علمه, அது அல்லாஹ்வுடைய அறிவுக்கு உட்பட்டதாகவே இருக்குமே தவிர அல்லாஹ்வுடைய அறிவுக்கு விளங்காமல் இருக்காது. இல்லா பிமா ஷா வஸிய குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். இந்த இடத்தில் அல்லாஹ் குர்சியை கொண்டு வருகிறான். இந்த வானம் இந்த பூமியை விட விசாலமானது. இந்த வானம் இந்த பூமியை விட விசாலமானது. குர்ஸ் வஸிய குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த் வலா யஊதுஹு ஹிஃபுதுஹுமா வஹுவல் அலீம் அதீம். பிரம்மாண்டமானவன், அவன் உயர்ந்தவன், பாதுகாக்கக்கூடியவன் அவன் தான் அல்லாஹ். இந்த ஆயத்துல் குர்சியுடைய ஆயத்தை அல்லாஹ் முடிக்கிறான். அல்லாஹ் முதலாவது படைச்ச படைப்பு அர்ஷ் குர்ஸ். மதீனாவுல ஒரு சஹாபி இருந்தாரு, சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு. எல்லாரும் கேள்விப்பட்ட சம்பவம் தான். 30 வயசுல இஸ்லாத்துக்குள்ள வந்த சஹாபி 36வது வயசுல ஷஹீதாயிட்டாரு. ஒரு வில் ஒன்று அம்பு பாய்ந்து தான் அவர் ஷஹீதாயினார். இவருடைய ஜனாசாவை கேட்டு அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் நடுங்கியது. இஹ்தஸல் அர்ஷ் லிமௌத்தில் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவுடைய செய்தி கேள்விப்பட்டு பிரம்மாண்டமான அரிஷ் நடுங்கியது. அரிஷ் இப்ப கொஞ்சம் வளரும் அரசண்டாயிரு. இப்ப
கொஞ்சம் விலகிக் கொள்வீங்க. அரசண்டா என்னன்னு. இந்த அரசில தான் சுஹதாக்களுடைய உயிர் இருக்கு. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சுஹதாக்களுடைய உயிர். இந்த அரசுக்குள்ள கனாது ஒரு கூடம் இருக்கிறது. அந்த கூட்டுக்குள்ளதான் சுஹதாக்களுடைய உயிரை அல்லாஹ் போட்டு வைத்திருக்கிறான். அந்த கூட்டுக்குள்ள ஒரு பறவைக்குள்ள சுஹதாக்களுடைய உயிர் இருக்கிறது. சொர்க்கத்தை சுற்றி அப்படியோ வலம் வருகிறது. சொர்க்கத்தை சுற்றி வலம் வந்து திரும்ப மாலையாயினா அது அந்த கூட்டுக்குள்ள வந்து சேருது. இது அரசுக்குள்ள ஒரு கூட்டுக்குள்ள ஒரு பறவைக்குள்ளதான் சுஹதாக்களுடைய உயிர் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த அரசுக்கு வலது பக்கத்தில் நின்றுதான் அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வுடைய சுஜூதுல விழுந்து மனித உம்மத்துக்காக வேண்டி ஷஃபாத் செய்வார். சுஜூதுல விழுந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்வான், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கேளுங்க நபியே, தெரிகிறோம், தலையை உயர்த்துங்க, நீங்க என்ன கேட்கிறீங்களோ நாங்க அதை தெரிகிறோம். அரசுக்கு பக்கத்துல சுஜூதுலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழுவாங்க. இது அரஷ். وَيَحْمِلُ عَرْشَ رَبِّكَ فَوْقَهُمْ يَوْمَئِذٍ ثَمَانِيَةٌ. அரசை 8 வானவர்கள், பிரம்மாண்டமான வானவர்கள் சுமந்து கொள்வார்கள். அரஷ். இந்த அரசுடைய நிழல்லதான் 7 கூட்டத்தாருக்கு, நல்லடியார்களுக்கு அல்லாஹ் எந்த நிழலும் இல்லாத அந்த நாளையில் அல்லாஹ் நிழலை கொடுப்பான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சபஅத்துன் யுதில்லுஹுல்லாஹ் லா தில்ல இல்லா பில்லாஹ். எந்த நிழலும் இல்லாத அந்த நாளையில் அல்லாஹ் 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் அரசுடைய நிழலை அல்லாஹ் கொடுப்பான். முதலாவது சொன்னார்கள் அல் மலிக் ஆலில், நீதமான அரசியல்வாதி ஹாரூன் ரஷீத், உமர் இப்னு அப்துல் அசீஸ், இவங்கெல்லாம் நீதமான ஆட்சியாளர்கள். அப்ப ஆட்சியாளர்கள்ல 2 வகையான ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். ஒன்று சல்லியை கொடுத்து சல்லியை எடுத்து மோசடி செய்கிறார்கள், கெட்ட அரசியல்வாதி. இன்னொன்று இருக்கிறாங்க, என்னத்தை சொல்றார்களோ அதை செய்யக்கூடிய அரசியல்வாதி. அது மதிக்காது. நல்ல அரசியல்வாதி இடத்துல நீதமான, சரியாக, சமனாக மக்களுக்கு நீதமான முறையில் ஆட்சி செய்கிறாரே, சமனாக பார்க்கிறாரே, சமத்துவத்தோட பார்க்கிறாரே, எல்லாரும் ஒன்று என்று பார்க்கிறாரே, நீதமான ஆட்சியாளர் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல்ல இருப்பாங்க. இரண்டாவதாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்துக்கல்ல வாலிபத்தை கழித்த வாலிபன், வாலிபம் பெருமதியானதே. வாலிபத்தில் இப்பொழுது பாவத்தில் கழிக்கிறாங்க. யஹூதிகள் நஸ்ரானிகள் மாறி முடிவற்ற ஆடைகளை ஒடுக்குற கண்ணியமானவர்களே, மீசையை கத்தரிக்க சொன்னா மீசையை வளர்க்கிறாங்க, தாடியை வளர்ந்து சொன்னா தாடியை கத்தரிக்கிறாங்க. எந்த வழிமுறையில உள்ளது கண்ணியமானவர்கள்? ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாலிபத்தை அல்லாஹ் கொடுத்த வாலிபம். சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 15 வயதிலிருந்து 45 வயது வரைக்கும் வாலிபன். வாலிபன் பெருமதியானது. அந்த வாலிபத்துல அல்லாஹ்வுடைய ஞாபகத்துல கழிக்கிறாரே, இவர் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல்ல இருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது ரஜுலுன் ذكر الله خاليا ففاضت عيناه,
தன்மையில உட்கார்ந்து அல்லாஹை நினைச்சு அல்லாஹை ஞாபகப்படுத்தி 2 கண்ணால கண்ணீர் வடிக்கிறாரே. அல்லாஹுடைய அரசுடைய நிழல்ல இருப்பாங்க. கண்ணியமானவர்களே, வேகமாக ஓடி வருகிறேன். 4வது சொன்னாங்க, ரஜுலன் தஸத்தக பியமீனி, இடது கைக்கு தெரியாம வலது கையால கொடுக்கிறாரு. பெருமை இல்லத்துக்கு பெருமைக்கு அவன் கொடுக்கல. அவன் இவன் கதைக்கொண்டு கொடுக்கல. அவன் இவன் கதைக்கொண்டு தான் ஹஜ்ஜி செய்யற. எல்லாரும் பேசுறவன் ஹஜ்ஜி செஞ்சுவாரு. எல்லாரும் பேசுறவன் இவன் கோடீஸ்வரன், இவன் செல்வந்தன், இவன் கொடை வள்ளல் என்பதாக எல்லாரும் பேசணுங்கிறதுல கொடுக்குற. எல்லாரும் ஒன்று செஞ்சு கொடுத்தாருன்னா அதுல அவருடைய பேரும் முன்னால்தான் செஞ்ச இஹ்லாஸ் இல்லை. இவங்க இல்லை இந்த இடத்துல இவங்க இல்ல. வல இடது கைக்கு தெரியாம ரஜுலன் தஸத்தக பியமீனி, வலது கையால கொடுக்கிறார். வலது கையால அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல்ல இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமானவர்களே, 5வதாக சொன்னாங்க, வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மஸ்ஜித், உள்ளம் மஸ்ஜிதோட கொழு பற்றி, உள்ளம் மஸ்ஜிதோட பள்ளியோட தொழுப்பு. நான் காலையில பார்த்தோம்னா, பகலையில பார்த்தோம்னா, அங்கில பார்த்தோம்னா, நைட்ல பார்த்தோம்னா, தஹஜ்ஜத்ல பார்த்தோம்னா, பள்ளியோடே இருக்கிறார். பள்ளியோடையே உள்ளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல்ல இருக்கிறான். கண்ணியமானவர்களே, 6வது சொன்னாங்க, ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹ், முக்கியமான ஹதீஸ். பாவத்துக்காக வேண்டி கூட்டாடி சேர்றார்கள். இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, அதை சொல்லுங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி சேர்ந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகைக்கு ஒரு மனிதன் அழைக்கிறான்னா அவனோட தான் போய் சேர்ந்து கொள்ளணும். ஹராத்துக்கு, விபச்சாரத்துக்கு, வட்டி கொடுத்த ஒரு நண்பன் அழைக்கிறானாக இருந்தா அப்போ அது இது ஹராம். وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الاثم والعدوان. சூரா மாயிதாவுடைய ஆரம்ப பகுதி எடுத்து பாருங்க. மாயிதா என்றாலே சாப்பாட்டு தட்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கையில கட்டி, ரப்பனா அன்ஸில் அலைனா மாயிதத்தன் மினஸ் ஸமா, வாழைப்பழம் சாப்பாடு இறங்கும். அல்லாஹ் நினைச்சாலும் இறங்கும். மனுஷன் நினைச்சா நடக்காது, அல்லாஹ் நினைச்சாலும் நடக்கும். அதுல பேரே சாப்பாட்டு தட்டுதான். சூரா மாயிதா ஆரம்ப பகுதி எடுத்து பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? நல்ல விஷயத்துக்கு உதவியாக இருங்க, பாவத்துக்கு உடந்தையாக இருந்துடாதீங்க. பாவத்துக்கு உடந்தையாக இருந்துடாதீங்க, நல்ல விஷயத்துக்கு உதவியாக இருங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி சேர்ந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரிகிறார்களா, அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள் தான். 7வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லாத்து மன்ஷர் வ ஜமால், அழகான அந்தஸ்துள்ள, குணமுள்ள, கௌரவமுள்ள, வடிவான. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அழகாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எப்படியான அழகு? இன்பமா பேசலாம். அவங்களுடைய வரலாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய இன்பமா பேசலாம். உலகத்தில 10 வகையான அழகு தான் இருக்கிறது. ஒரே ஒரு அழகை அல்லாஹ் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மிச்சம் 9 வகையான அழகும் யூசுஃபிடம் காணப்படுகின்றார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்ணியமானவர்களே, இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும் போது வாப்பா இல்ல. வாப்பா சிரியாவுக்கு வியாபாரத்துக்கு போயிட்டாரு. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்னாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம பார்த்து, உங்களுக்கு ஒரு அழகான மகன் பிறந்திருக்கான், அழகான மகன் பிறந்திருக்கான், என்ன பேர் வைக்க? யூசுப் என்று வைங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யூசுப் என்று வைங்க அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி கேட்டாங்க, யூசுப் என்றா என்ன? அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யூசுப் என்ற கருத்தை நீங்க சொல்லுங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க,
ஒரே ஒரு அழகு ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 9 வகையான அழகும் உங்களிடம் மகனிடம் காணப்படுகின்றார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அழகான குணமுள்ள ஒரு பெண் அழைக்கிறாள். நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், அல்லாஹ்வை அஞ்சு நடக்கிறேன், அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உள்ளம், அச்சம், பயம் உள்ளத்தில் வெறுமாக இருந்தா அல்லாஹ்வுடைய அரசுடைய நிலையில இருக்கலாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அல்லாஹ் படைத்த முதலாவது படைப்பு. அல்லாஹ் அரசையும் குர்சியையும் படைத்தான். இரண்டாவது படைப்பாக அல்லாஹ் தண்ணீரை படைத்தான். கண்ணியமானவர்களே, 15 படைப்புகளையும் சொல்லிவிட்டுதான், நேரத்துக்குள்ள 15 படைப்புகளையும் சொல்லிவிட்டுதான் இந்த மின்பரில் இறங்குவேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இரண்டாவது படைப்பாக படைத்தான், தண்ணீரை படைத்தான். வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை இக்தரப லின்னாஸ். பெரட்டுங்க சூரா பெரட்டுங்க. அதுலதான் இந்த ஆயத்து வருகிறது. உயிர் உள்ள அனைத்தையும் தண்ணீரை கொண்டுதான் அல்லாஹ் படைச்சான். அஃபலா யுமினூன், நீங்க பார்க்க மாட்டீங்களா, நீங்க நம்ப மாட்டீங்களா அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியமானவர்களே, இது இரண்டாவது படைப்பு. அல்லாஹ் மூணாவது படைப்பாக அல் கலம், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். முதலாவது சூரா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் கலகல் இன்சான் அல்லமல் கலம். கலம் எழுதுகோலை படைச்சான். எழுதுகோலை படைச்சிட்டு கலா கதிரையும் படைச்சிட்டு இந்த கலா கதிரின் மேல இந்த பேரையால் எழுதுன்னு அல்லாஹ் உத்தரவிட்டான். பேரம் சொல்வார்கள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரஜபுடைய மாதம் மியராஜுக்கு போன டைம்ல பேனை எழுதக்கூடிய சத்தத்தை நான் காதால கேட்டேன். ஸரீஃபல் அக்லாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் மூணாவது படைப்பாக பேனாவை படைத்தான். நாலாவது படைப்பாக லவ்ஹுல் மஹ்ஃபூலை படைத்தான். வகுல்ல ஷைஇன் அஹ்ஸைனா ஃபீ இமாமின் முபீன். இந்த இடத்துல இமாமின் முபீன் என்றா லவ்ஹுல் மஹ்ஃபூல் இதான் கிடைச்சு. லவ்ஹுல் மஹ்ஃபூல். அல்லாஹ் இந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல எல்லா விஷயத்தையும் பாதுகாத்து வச்சுட்டேன். அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, ஒரு 10 ரூபா ஒருத்தர் கொடுக்குறீங்க, அதுவும் பிரயோஜனம் இருக்கும். ஒரு கல்ல எடுத்து ஒருத்தர் அடிச்சுங்க, அதுவும் புரிஞ்சுங்க. ஒவ்வொரு வஸ்தும் ஒவ்வொரு விஷயம் அகுல்ல செய்யினா பாதுகாப்பாக இது நாலாவது படைப்பு. ஐந்தாவது படைப்பாக அல்லாஹ் காலம், நேரம், மணித்தியாலம், செகண்ட், நிமிஷம் எல்லாத்தையும் அல்லாஹ் படைச்சான். காலத்தை படைச்சான். கண்ணியமானவர்களே, ஆறாவது படைப்பாக அல்லாஹ் பூமியை படைத்தான். அல்லாஹ்வுக்கு இந்த பூமியை படைப்பதற்கு 2 நாட்கள் தேவைப்பட்டது. அப்ப அல்லா டயர்டாயிட்டானா? நல்லா டயர்டாயிட்டானா? படைச்சு டயர்டாயிட்டானா? டயர்டாகல. சூரா ஃபுஸ்ஸிலத்ல 8, 9, 10, 11 ஆயத்துக்கள் எடுத்து பாருங்க. சூரா ஃபுஸ்ஸிலத் நான் சொல்றேன், குர்ஆனை பேசுகிறது. என்ன பேசுகிறது தெரியுமா? 2 நாட்கள் எடுத்தது. ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் அல்லாஹ் இந்த பூமியை படைப்பதற்கு 2 நாட்களை அல்லாஹ் எடுத்தான். குல்லா இன்னகும் லதக்ஃபுரூன பில்லதீ خلقல் அர்த ஃபீ யௌமைன் வதஜஅலூன லஹு அன்தாதா ذلك رب العالمين. 2 நாளையில இந்த பூமியை படைச்சவனுக்கா நீங்க செலவழிக்கிறீங்க. செலவழிக்கிறது கண்ணியமானவர்களே, வதஜஅலூன லஹு அன்தாதா. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அவன் நிராகரித்து வாழ்கிறோம், அவனை மறுத்து வாழ்கிறோம், அவனுக்கு தான் நாங்கள் செலவழிக்கிறோம். ஆயத்தை அறிந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் 2 நாட்கள் எடுத்தது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பூமி
பூமியை படைச்சதற்கு பின்னால இந்த பூமியில மனிதனுக்கு தேவையான அனைத்து சாப்பாடுகளையும் அனைத்து பழங்களையும் அல்லாஹ் உற்பத்தி செய்தான். ஏழாவது அல்லாஹ் மலைகளை படைத்தான். ஏழாவதாக அல்லாஹ் மலைகளை படைத்தான். மலைகளை முளை குச்சிகளான ஆக்கலியான் அல்லாஹ் சூரா சூறாவுல ஆரம்ப பகுதியில் அல்லாஹ் கேட்கிறான், கண்ணியமானவர்களே, 8வது படைப்பாக அல்லாஹ் இந்த 7 வானத்தையும் படைத்தான். அப்ப பூமி முதல்ல படைக்கப்பட்டுச்சா, வானம் படைக்கப்பட்டுச்சா? அப்ப வானம் படைக்கப்பட்டுச்சா, பூமி படைக்கப்பட்டுச்சா? மனிதனுக்கு சந்தேகம், தடமாற்றம். அல்லாஹ் முதலாவதாக பூமியை தான் படைச்சான். அதற்கு அப்புறம் அல்லாஹ் கண்ணியமானவர்களை 7 வானத்தையும் தட்டு தட்டாக படைத்தான். 7 வானத்தையும் தட்டு தட்டாக படைச்சிட்டு இந்த கோல் இருக்குமே, இந்த கோல் மாதிரி தான் பூமி இருந்துச்சு. இரண்டாவது படைப்பு தண்ணீர் என்று சொல்லியிருந்தானே, தண்ணிக்கு மேலே உலகத்தை வட்ட வடிவில கோல் மாதிரி படைச்சு அல்லாஹ் உலகத்தை தண்ணிக்குள்ள போட்டான். அல்லாஹ் எவ்வளவு குதிரத்துள்ளவன் கண்ணியமானவர்கள், அல்லாஹ் எவ்வளவு குதிரத்துள்ளவன், எவ்வளவு சக்தி உள்ளவன். இந்த 7 வானத்தையும் தட்டு தட்டாக படைச்சிட்டு அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் ஸமா, இந்த 7 வானத்தை தட்டு தட்டு படைச்சவனை யாராக இருக்கிறீங்க? ரஃபா சம்கஹா, நாங்கதான் உயர்த்தினோம் இந்த வானத்தை. இந்த வானத்தை நாங்கதான் உயர்த்தினோம். கண்ணியமானவர்களை, அல்லாஹ் வானத்தை படைத்ததற்கு பின்னால அல்லாஹ் இந்த பூமியை விரிக்க ஆரம்பிச்சான். இந்த பூமியை விரிக்க ஆரம்பிச்சான். கண்ணியமானவர்களை, 9வது படைப்பாக அல்லாஹ் சூரியனையும் சந்திரனையும் படைச்சான். வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா ذلك تقدير العزيز العليم والقمر قدرناه منازل. சூரியனை படைத்து அல்லாஹ் ஓட செய்தான், சந்திரனை படைச்சு நிப்பாட்டினான். எவ்வளவு குதிரத்து! குர்ஆன்ல வார படைப்புகள் தான். நான் ஒன்று கட்டுக்கதை சொல்லல, கண்ணியமானது படைப்பு பத்தி பேசுறேன். சூரா யாசீன்ல தான் வருது. சூரா யாசீன்ல தான் வருது. 10வது படைப்பாக அல்லாஹ் இரவையும் பகலையும் படைத்தான். இரவு முதல் படைக்கப்பட்டதா, இல்லை என்றால் பகல் முதல் படைக்கப்பட்டதா? கண்ணியமானவர்களே, இரவை தான் அல்லாஹ் முதல்ல படைத்தான். அதற்கு பின்னால் அல்லாஹ் பகலை படைத்தான். அதற்கு அடுத்த 11வது படைப்பாக அல்லாஹ் நட்சத்திரங்களை படைத்தான். கண்ணியமானவர்களே, முழு நோக்கத்துக்காக வேண்டிதான் நட்சத்திரங்கள் படைக்கப்பட்டது. ஒரு நோக்கம்தான் நட்சத்திரம் படைக்கப்பட்டது. வலகத் ஸய்யன்னா ஸமாஅ துன்யா, இந்த வானத்தை நட்சத்திரங்களால அல்லாஹ் அலங்கரிச்சிட்டான். நட்சத்திரங்களால அல்லாஹ் இந்த வானத்தை அலங்கரிச்சிருக்கிறான். இது முதலாவது நோக்கம். இரண்டாவது நோக்கம் என்ன தெரியுமா? ருஜூமல் லிஷ்ஷயாத்தீன், ஷைத்தானை கல்லெறிவதற்காக வேண்டி. மூணாவது நோக்கம் என்ன தெரியுமா? நட்சத்திரத்தை படைத்தது. வஅலாமாத் வபின் நஜ்மி ஹும் யஹ்ததூன், அந்த காலத்திலே கப்பல்ல பிரயாணம் செஞ்சாங்கண்டா நட்சத்திரத்தை அடையாளமாக வைத்துதான் கரைக்கு வருவாங்க. அதற்காக வேண்டியதெல்லாம் நட்சத்திரத்தை படைத்தான். 12வது படைப்பாக அல்லாஹ் காற்றை படைத்தான். கண்ணியமானவர்களே, காற்று மிகவும் பிரம்மாண்டமான படைப்பு. காற்று மிகவும் பிரம்மாண்டமான படைப்பு. தமிழ் கூட்டங்களை அழித்ததெல்லாம் காற்றுதானே அழிச்சிச்சு. காற்றுத்தானே அழிச்சிச்சு. கண்ணியமானவர்களே, காற்று பிரம்மாண்டமான படைப்பு. அல்லாஹ் 13வது படைப்பாக மேகம் இடி மின்னலை அல்லாஹ் படைத்தான். 14வதாக மரம் பூட்டுகளை அல்லாஹ் படைத்தான். 15வது படைப்பாக அல்லாஹ் நிழல்களை படைத்தான். இந்த 15ஐயும் படைத்ததற்கு பின்னால்தான் மலக்குகள், ஜின்கள், மனிதர்கள் என்று பிரிய ஆரம்பிக்கிறார். அதற்கு பின்னால்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். கண்ணியமானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து அல்லாஹ்
ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை படைத்தான். ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமிலிருந்து அல்லாஹ் முழு சமூகத்தையும் அல்லாஹ் மனித சமூகத்தையும் அல்லாஹ் படைக்கிறான். உம்மா இல்லாம பாப்பா இல்லாம உம்மாவுடைய வயிற்றில் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வயிற்றில நபியுல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்க ஆரம்பிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாலாவது ஆண் பெண்ணிலிருந்து அல்லாஹ் மனிதரை படைத்துக் கொண்டிருக்கிறான். எந்த துணையும் இல்லாமல் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை படைத்தான். தந்தை துணை இல்லாமல் தாயுடைய வயிற்றில் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பிறக்க செய்தான். ஆண் பெண்ணிலிருந்து அல்லாஹ் மனிதர்களை படைத்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களை, படைப்புகள் அற்புதமானது, படைப்புகள் அற்புதமானது. சில படைப்புகள் நின்று கொண்டுதான் இருக்கிறது, சில படைப்புகள் நின்று கொண்டுதான் இருக்கிறது. மரங்களை கொஞ்சம் பாருங்க, மரங்கள் படுக்கிறல்ல, மரங்கள் நின்று கொண்டுதான் இருக்கிறது. தென்னை மரம், மாமரம், பிலாமரம், எல்லா மரங்களும் நின்று கொண்டுதான் இருக்கிறது. மனிதன் தொழுகையில் நின்று கொண்டுதான் இருக்கிறான், மனிதன் தொழுகையில் நின்று கொண்டுதான் இருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஆடு மாடு சுஜூதில் இருக்கிறது, ஆடு மாடு சுஜூதில் இருக்கிறது. பன்றிக்கு தலையை உயர்த்தி வாழ்க்கை பார்க்க முடியாது. அப்ப சுஜூதுதானே, மனிதன் சுஜூது செய்கிறான். இரண்டாவது படைப்புடைய ஆரம்பத்தை அல்லாஹ் தொழுகைக்குள்ள வைத்திருக்கிறான். மூணாவது கண்ணியமானவர்களே, மூணாவது புழு பூச்சிகள், பாம்பு, ஊர்வன, நட்டுவக்காலிகள் இதெல்லாம் ஊண்டு செல்கிறது. மனிதன் சுஜூதுடைய அமைப்புல அந்த படைப்புகளை தொழுகைக்குள் ஆக்கியிருக்கிறான். நாலாவது பெரும் பெரும் கல்லு மலைகள் உட்கார்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மனிதன் தொழுகையில உட்கார்ந்து கொண்டுதான் இருக்கிறான். எவ்வளவு ஆச்சரியமான படைப்பு கண்ணியமானவர்களை! அல்லாஹ்வை விளங்க வேண்டுமா? அல்லாஹ்வை விளங்க வேண்டுமா? அல்லாஹ்வுடைய படைப்பை விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய முதலாவது படைப்பு அரிசியில ஒரு வார்த்தை ஒன்று எழுதியிருக்குமாம், இன்ன ரஹ்மதி சபகத் கதபி, என்னுடைய கோபத்தை விட ரஹ்மத் முந்தி விட்டது என்பதாக அல்லாஹ்வுடைய அரிசியில இந்த வார்த்தை எழுதியிருக்குமாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விற்கு பின்னால்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் படைத்தான். கண்ணியமானவர்களே, சொற்ப காலம் வாழ்க்கை அல்லாஹ் தந்து மனிதர்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். இந்த 15 விதமான படைப்புகளையும் தான் அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் குத்பாவுல, ஒரு நாள் பயான்ல சொல்லி காட்டினாங்க. கிதாபு பனில் ஹல், படைப்புடைய ஆரம்பம். பிரட்டி பாருங்க கண்ணியமானவர்களே, பிரட்டி பாருங்க. தாரீகுல் கபீர்ல இருக்கிறது. 19வது வயசு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க. பிரட்டி பாருங்க கண்ணியமானவர்களே, இதாய வன்னி ஹாயா பிரட்டுங்க. ஒவ்வொரு வரலாற்று புத்தகத்தையும் ஹதீஸ்கள் தஃசீர்கள்ல பிரட்டினா இந்த படைப்பு கொண்டு வருவாங்க. கண்ணியமானவர்களே, அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த படைப்பை தான் உம்மத்திற்கு பயானாக சொன்னாங்க. அந்த 15 படைப்பையும் தான் உங்கள் முன்னிலே முன்வைத்திருக்கிறேன். அல்லாஹ்வை விளங்குவோம் கண்ணியமானவர்களே. அல்லாஹ்வை எவ்வாறு விளங்க வேண்டுமோ அவ்வாறு விளங்கி நாங்கள் அமல் செய்வோமாக இருந்தால் அல்லாஹ்வை எவ்வாறு விளங்குவோமோ அவ்வாறு விளங்கி இபாதத்துக்கள் வணக்க வழிபாடுகள்ல தொழுகை என்ற வணக்கத்தை நாங்கள் செய்வோமாக இருந்தா அப்ப ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களோட இருப்பான். அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட இருப்பான் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. கண்ணியமானவர்களே, எல்லா படைப்புகளையும் விளங்கி அல்லாஹ்வை விளங்கி, கபரை விளங்கி, ஒருத்தை விளங்கி, ஆதம் அலைஹிஸ்ஸலாமை விளங்கி, எல்லோரையும் விளங்கி, அல்லாஹ்வை விளங்கி நல்லடியார்களாக வாழ்ந்து உலகத்துல நல்லடியார்களாக மரணிப்பதற்கு யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் என்னுடைய அத்தனை பாவங்களை மன்னிச்சு விடுவாயாக. யா அல்லாஹ் தெரிந்தும் தெரியாமலும், யா அல்லாஹ் அறிந்தும் அறியாமலும் சில அத்தனை பாவத்தை மன்னிச்சு கொள்வாயாக. யா அல்லாஹ்
படைப்பாளன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ படைச்சவன் யா அல்லாஹ். மனிதர்களை படைச்சவன் யா அல்லாஹ். காற்று மலைகளை படைத்தவன் யா அல்லாஹ். உன்னுடைய படைப்புகளை இன்னும் விளங்கல யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய புலன்கள் சக்திகளை இன்னும் விளங்கல யா அல்லாஹ். உன்னை எவ்வாறு படைச்சிருக்கிறதோ அவ்வாறு உன்னுடைய படைப்புகளை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்து விடுவாயாக. யா அல்லாஹ் பிரிவான விபத்துக்கள் கேவலமான கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாத்து யா அல்லாஹ். நல்ல மௌத்தை தாயா அல்லாஹ். ருக்கூல சுஜூதுல மௌத்தை கைப்பற்றி விடுவாயாக யா அல்லாஹ். கேவலமான கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ் செலவழிக்க முடியாத ஆபத்தான பயங்கரமான நோய்களை விட்டு பாதுகாத்து யா அல்லாஹ். கடல் இல்லாத வாழ்க்கையை தாயா அல்லாஹ். கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை தாயா அல்லாஹ். எத்தனையோ ஹாஃபிஸ் ஆலிம்கள் இருக்கிறாங்க யா அல்லாஹ். ஹாஃபிஸான ஆலிமான அவர்கள் மதரசாவிலிருந்து வெளியாக்கி விடுவாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் உனது பொருத்தத்தை அவர்கள் மீது பார்த்து விடுவாங்க யா அல்லாஹ். உனது ரஹ்மத்தான பார்வை அவர்கள் மீது பார்த்து விடுவாங்க யா அல்லாஹ். அவர்களுடைய குற்றங்களுடைய பாவத்தை மன்னிச்சு கொண்டு யா அல்லாஹ். ஹராமான சம்பாத்தியத்தை விட்டு பாதுகாத்து யா அல்லாஹ். ஹராமான வட்டியை விட்டு பாதுகாத்து யா அல்லாஹ். ஹராமான கொடுக்கல் வாங்கலை விட்டு பாதுகாத்து யா அல்லாஹ். ஹராமான பார்வையை விட்டு பாதுகாத்து யா அல்லாஹ். அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டு இந்த கண்ணை பாதுகாத்து யா அல்லாஹ். ஹராமான இசையை கேட்பதை விட்டு இந்த காலை பாதுகாத்து யா அல்லாஹ். பொய் பேசுவதை விட்டு இந்த வாயை பாதுகாத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ் நல்லவர்களோட தொடர்பாக இருந்து நல்லவர்களோடையே கடைசி மூச்சிற்கு வரைக்கும் வாழ்வதற்கு தோல்வி செய்வாயாக. மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிப்பதற்கு தோல்வி செய்வாயாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فإني أوصيكم وإياي أولا بنفسي بتقوى الله. قال الله سبحانه وتعالى في كلامه الكريم فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. صدق الله العظيم العظيم. بارك الله لنا ولكم بالقرآن ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. بقول الله تعالى فاستغفروا الله واستغفروه إنه هو الغفور الرحيم.